அருமை சகோதரர் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2011 நினைக்கிறேன். இந்த பார்த்தீங்களா இல்லையா? வடிவேல் திமுக பிரச்சாரத்துக்கு வந்தார். வீடு மரம் காடுங்கிற அவ்வளவுலையும் கூட்டு இருந்தது. நாங்கள் அதை குறை சொல்லலை. 2026 தேர்தல் வருகிறது. தேர்தல் வரும்போது முதலமைச்சர் எந்த முன்னெடுப்பு எடுக்கிறார்களோ அதனால் அந்த பணியில் கூட்டம் வர்றதை பற்றியோ நாங்கள் அதை பற்றியெல்லாம் சொல்லுவோம். அன்னைக்கு தேர்தல் வரும்போது நாங்கள் எங்கள் பணியை தேர்தல் பணியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் துவங்கிக்கிட்டு அதை துவங்கிக்கிட்டு இருக்கோம். அதுக்கெல்லாம் முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துக்குவாங்க. நீங்கள் என்ன இன்னைக்கு தான் பார்த்தீங்க, இல்லை நேற்று தினம் பார்த்தீங்க, மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. நாங்களாம் அதுக்கு சொல்லணும் அவசியம் அப்படின்னு யார் சொல்றா? யாரு வாக்கு பாதிக்காம இருக்கும், யாரு வாக்கு பாதிக்குமா? அதுக்கெல்லாம் தேர்தல் வர்றப்போ அப்ப நீங்க பொறுத்து பாருங்க. கோச்சிக்க மாட்டீங்களா? முன்னாள் நம்முடைய சசிகலா அம்மா பெங்களூர்ல விடுதலையானப்ப சென்னைக்கு வர்றப்ப விடிய கூட்டம், என்னது கூட்டம். இந்த மாதிரி கூட்டத்தை பற்றி தயவு செய்து சொல்லாதீங்க. நான் இதுக்கு தான் சொன்னேன். அதனால எல்லாமே இப்போ இந்த தேர்தல் வரும்போது முதலமைச்சர் அதை பார்த்துக்குவாங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு முதலமைச்சர் என்ன சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாரோ அந்த பணியை அந்த வேலையை நாங்கள் செய்யணும். விஜய் சுற்றுப்பயணத்தில் கூட்டம் கூடியது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் மூர்த்தி பதிலடி கொடுத்திருக்கிறார். சசிகலாவுக்கு கூட கூட்டம் கூடியது என்று அவர் தனது பதிலடியை கொடுத்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம்.